வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் நாங்கள் தொடர்ந்தும் 6ஆம் அலகில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே கணக்கீடு சமன்பாடு மற்றும் கணக்கீட்டு அறிமுகங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக மாணவர்களே நாங்கள் இந்த இரட்டை விளைவினை நாங்கள் எப்படி செய்வது என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். எனவே இரட்டை விளைவு என்ற பாடம் மிக மிக முக்கியமான ஒரு பாடம் என்று நான் சொல்லியிருந்தேன். இதன் பின்னர் தான் நாங்கள் இரட்டை பதிவினையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இந்த பாடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அலகு 6 இரட்டை விளைவு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறது. பாருங்கள், உங்கள் புத்தகத்தில் ஒரு படம் தந்திருக்கின்றார்கள். இதில் பார்த்தோமாக இருந்தால் இங்கே பல தாள்கள் என்ன செய்யப்படுகிறது, இவர்கள் மூலம் செய்யப்படுகிறது. இதில் இரட்டை பதிவின் அடிப்படையில் தான் இந்த பதிவுகளை என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த புத்தகங்களில் பதிந்து கொள்வார்கள். எனவே இரட்டை பதிவு பாடத்துக்கான ஒரு அறிமுகமாகத்தான் இந்த இரட்டை விளைவு பாடம் அமைய போகிறது. இந்த பாடத்தினூடாக நாங்கள் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். பாருங்கள், முதலாவதாக 6.0 கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை விளைவு பற்றிய ஒரு அறிமுகம். கொடுக்கல் வாங்கல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்து விட்டோம். இதில் நாங்கள் இரட்டை விளைவு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், இரட்டை பதிவு முறை. இதை நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களில் பார்ப்போம். இரட்டை பதிவு, இதற்கு சொல்லுவோம் டபுள் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். இது டபுள் என்ட்ரி என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேள்வி எதனை கேட்கின்றார்களோ அதன்படி தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விடைகளை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், கணக்கு வகைகள். பலவிதமான கணக்கு வகைகள் இருக்கின்றன. அந்த கணக்கு வகைகளை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக இங்கே பார்க்க வேண்டும். கணக்குகளின் வகைகள், பொதுவான கணக்குகளின் வகைகள் 5 மாணவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு மற்றும் செலவின கணக்குகள். இந்த பொதுவான 5 கணக்குகளுக்கு உள்ளே பல கணக்குகள் இருக்கின்றன. அதனையும் நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக பார்த்திருக்கிறோம். எனவே அதனையும் நாங்கள் இங்கே விரிவாக பார்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் எப்படி நாங்கள் பதிவு செய்ய வேண்டும், பின்னர் கணக்குகளை எப்படி நாங்கள் சமப்படுத்துவது என்பது தொடர்பாக இந்த பாடத்தில் முழுக்க நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களை நாங்கள் பாடத்துக்குள் போகலாம். இரட்டை விளைவு ஒரு அறிமுகம். பாருங்கள், நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இடம்பெறுகிறது, எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பதை பார்த்தோம். கணக்கீட்டு சமன்பாட்டில் இறுதி செயற்பாடு கூட இந்த கூடுதல் குறைதல் என்ற அடிப்படையில் தான் அமைந்திருந்தது. எனவே கணக்கீட்டு சமன்பாட்டில் ஊடாக நாங்கள் மாணவர்களே ஒரு தொகை கூடுமாக இருந்தால் நாங்கள் கூட்டல் அடையாளத்தை போட்டோம். ஒரு தொகை குறையுமாக இருந்தால் நாங்கள் மறை அடையாளத்தை போட்டோம். எனவே ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும் ஏதேனும் ஒரு வகையில் தாக்கம் ஒன்றினை கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக செலுத்துகிறது. என்ன தாக்கம் செய்தாலும் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டில் தாக்கம் செலுத்தி சமனாக இருக்கிறது. உதாரணமாக, உரிமையாளர் மூலதனமிட்டால் சொத்து கூடும், உரிமை கூடும். எனவே 2 தாக்கங்கள் இடம்பெறுகிறது. எத்தனை தாக்கங்கள் வந்தாலும் அந்த தாக்கங்களின் ஊடாக கணக்கீட்டு சமன்பாடு சமனாக வந்துவிடும். எனவே இதுதான் இரட்டை விளைவு மாணவர்களே. கூடும், குறையும், மாறாது என்றுதான் நாங்கள் இதற்கான விடைகளை கொடுக்க வேண்டும். அல்லது அதிகரிக்கும், குறையும், மாறாது என்று நாங்கள் விடைகளை இங்கே கொடுக்க போகிறோம். எனவே இரட்டை விளைவு என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். கணக்கீட்டில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் உருப்படிகளில் இரு சமமான தாக்கங்களை ஏற்படுத்துதல் இரட்டை விளைவாகும். பாருங்கள், இலகுவா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். பாருங்கள், கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் பல கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கணக்கீட்டு உருப்படிகள் என்று சொல்லும் பொழுது சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீனங்களில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அதில் 2 சமமான தாக்கங்கள் மிக முக்கியம். இரு சமமான தாக்கம் என்பது
நாங்கள் சொல்லுவோம், ஒன்று கூடும் பொழுது ஒன்று குறையும், அல்லது ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கமே குறைவடையும், இரண்டு பக்கமும் சமமாக கூடலாம், இரண்டு பக்கமும் சமமாக குறையலாம். இவ்வாறு இரு சமமான தாக்கத்தை ஏற்படுத்துவது இங்கே இரட்டை விளைவு என்று நாங்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் மாணவர்களே? இரட்டை விளைவு. மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்கள். கணக்கீட்டின் பல கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. இவை கணக்கீட்டு உருப்படிகளில் ஏதேனும் இரு சமமான தாக்கத்தினை ஏற்படுத்தினால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் இரட்டை விளைவு. ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும் கட்டாயம் இரண்டு சமமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டு சமமான தாக்கத்தை ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் கட்டாயமாக ஏற்படுத்துகிறது மாணவர்கள். எனவே பாருங்கள், கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொன்றும் கணக்கீட்டு உருப்படிகளில், கணக்கீட்டு உருப்படி என்றால் என்ன? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீனங்களில் ஏதேனும் அடிப்படையில் தாக்கம் செலுத்துகிறது. அந்த தாக்கத்தை நாங்கள் படித்தோமாக இருந்தால் அதற்கு பெயர்தான் மாணவர்களே இரட்டை விளைவு. இரட்டை விளைவு, எஃபெக்ட், விளைவு. எனவே விளைவு தான் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இங்கு உருப்படிகள் என்று சொல்லுகின்ற பொழுது சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. கணக்கீட்டின் கூறுகள் என்றும் பார்த்தோம். கணக்கீட்டின் உருப்படிகள் என்று இப்போ சொல்கின்றார்கள். கணக்கீட்டின் கணக்கு வகைகள் 5 என்றும் பார்த்தோம். எனவே பாருங்கள், அனைத்தும் இதுதான்: சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீனம். அடுத்ததாக கணக்கீட்டின் சமன்பாட்டினை கற்றன்னா கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு உருப்படிகளில் ஏதேனும் ஒரு முறையில் சமமான தாக்கம் செலுத்துவதை காணலாம். நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் சமப்படுத்த சொல்லியிருந்தேன். எனவே ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் சமப்படுத்துவது பிள்ளைகளா இரட்டை விளைவுதான் அதற்கான காரணம். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இரு சமமான தாக்கங்கள் இடம்பெறுகிறது. வங்கியிலிருந்து கடன் எடுக்கிறோம், சொத்து கூடும், பொறுப்பு கூடும். உரிமையாளர் எங்களுக்கு மூலதனத்தை தருகிறார், சொத்து கூடும், உரிமை கூடும். கடன்பட்டோருக்கு காசினை கொடுக்கிறோம், சொத்து குறைந்து சொத்து கூடும். கடன் கொடுத்தோருக்கு பணம் கொடுக்கிறோம், சொத்து குறையும், பொறுப்பு குறையும். எனவே இதுதான் இரட்டை விளைவாக இருக்கும். தாக்கம் அல்லது விளைவுகள் எனப்படுவது அதிகரித்தல், குறைதல் என்பனவா. எனவே அதிகரித்தல், குறைதலை பற்றி தான் இங்கே சொல்ல வருகின்றனர். எனவே இரட்டை விளைவு என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நாங்கள் இதனை கொடுத்தால் போதுமானது. பாருங்கள், இதனை கொடுத்தால் போதுமானது. கணக்கீட்டின் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. இதனை நாங்கள் மனனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லலாம். பாருங்கள், கணக்கீட்டின் பல கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. அதில் அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கீட்டு உருப்படிகளில், கணக்கீட்டு உருப்படிகள் என்று சொல்லும் பொழுது நினைவுக்கு வர வேண்டும் சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீனம். கணக்கீட்டு உருப்படிகளில் இரு சமமான தாக்கத்தினை ஏற்படுத்துவது. கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு உருப்படிகளில் இரு சமமான தாக்கங்களை ஏற்படுத்துதல் இரட்டை விளைவாகும். 3 விடயங்கள் பாருங்கள்: கணக்கீட்டு கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு உருப்படிகளில் இரு சமமான தாக்கத்தினை ஏற்படுத்துதல் இரட்டை விளைவாகும். மீண்டும் ஒரு முறை: கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் இரு சமமான தாக்கங்களை ஏற்படுத்துதல் இரட்டை விளைவாகும். எனவே இரட்டை விளைவுகளை நாங்கள் பார்த்து விட்டோம். தொடர்ந்தும் பார்ப்போம். உதாரணமாக சொல்லுவோம். உரிமையாளர் மூலதனம் இட்டார். உரிமையாளர் மூலதனம் ஒன்றை தந்து விட்டார். நான் சொல்லியிருக்கிறேன், நிறுவனம் என்பது மாணவர்களே ஒரு வெற்று பெட்டி. நிறுவனம் என்பது என்ன? ஒரு வெற்று பெட்டி. இந்த வெற்று பெட்டிக்குள் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறுவனம் என்பது ஒரு வெற்று பெட்டி. இந்த பெட்டிக்குள் யார் வேண்டாலும் என்ன செய்யலாம்? எது வேண்டாலும் போட முடியும். இந்த வெற்று பெட்டிக்குள் பாருங்கள், உரிமையாளர் என்ன செய்வார்? மூலதனம் இடுவார். எனவே உரிமையாளர் மூலதனம் இட்டால் உரிமையாளர் இட்ட மூலதனம் இங்கே இருக்கும். இந்த வெற்று பெட்டிக்கு நாங்கள் சொல்லுவோம் வணிகம். வெற்று பெட்டிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் என்ன?
வணிகம். நாங்கள் ஒரு வணிகம். இந்த வணிகத்துக்கு உரிமையாளர் மூலதனமிட்டிருக்கிறார். எனவே மூலதனம் இருக்கிறது. எனவே மூலதனம், மிகுதி, வெளிவாரியான கடன்கள் என்று சொல்லுவோம். மிகுதி, வெளிவாரியான கடன்கள். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு நிறுவனத்தின் சொத்தாக இருக்கும். ஒரு நிறுவனத்தின் சொத்து. உரிமையாளர் போட்டால் உரிமையாளருடைய சொத்து, வெளிப்பொறுப்புகள் போடப்பட்டால் வெளிப்பொறுப்புகளுக்குரிய சொத்து. இந்த இரண்டும் சேர்ந்தால் ஒரு நிறுவனத்தின் சொத்தாக அமையும். எனவே கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக இதனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே மாணவர்களே, ஒரு நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களும் அதன் உரிமைக்கும் வெளியக பொறுப்புகளுக்கும் சமப்படுகிறது. எனவே என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இரட்டை பதிவினையும் நாங்கள் இரட்டை விளைவினையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே பார்ப்போம். பாருங்கள், உரிமையாளர் மூலதனம் இட்டார் எனின் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். உரிமையாளர் மூலதனம் இட்டால் சொத்து அதிகரிக்கும். சொத்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதற்கு சமமாக உரிமையும் அதிகரிக்கும். சொத்தும் அதிகரிக்கும், அதற்கு சமமாக உரிமையும் அதிகரிக்கும். எனவே இங்கு சமமான ஒரு தொகை ஏதேனும் உருப்படிகளில் தாக்கம் செய்து சமனாகிறது. இதுவே இரட்டை விளைவாகும். எனவே இரட்டை விளைவு என்பது மிகவும் இலகுவான ஒரு பாடம். கணக்கீட்டு சமன்பாட்டை முழுமையாக தெரிந்திருந்தால் அதில் நடக்கக்கூடிய விடயங்களை மட்டும்தான் இங்கே சொல்ல வேண்டும். எனவே மிக மிக இலகுவான ஒன்று மாணவர்களே. பார்ப்போம் தொடர்ந்தும் அடுத்த விடயத்தை. பாருங்கள், உரிமையாளர் மூலதனமிட்டால் என்ன நடக்கும்? எழுதுவோம். இரட்டை விளைவினை தருக. உரிமையாளர் மூலதனமிட்டால் சொத்து அதிகரிக்கும், ஒரு விளைவு. பின்னர் உரிமை அதிகரிக்கும். சொத்தும் அதிகரிக்கும், உரிமையும் அதிகரிக்கும். இது இரட்டை விளைவாக இருக்கும். எனவே இரட்டை விளைவை வழங்கிவிட்டோம். பாருங்கள், இலகுவாக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவது, வங்கி கடன் ஒன்றை எடுத்து இருக்கிறோம். வங்கி கடன் ஒன்றை எடுத்தால் காசு வடிவில் சொத்து கூடும், அதே போன்று வங்கி கடன் வடிவில் பொறுப்பு கூடும். இதில் நாங்கள் சொத்து, பொறுப்பு பிரதானமான கணக்கினை மட்டும்தான் எழுத போகிறோம். எனவே சொத்து கூடும், சொத்து கூடும் அல்லது அதிகரிக்கும், அதே போன்று பொறுப்பு கூடும். பொறுப்பு என்ன செய்யும்? கூடும். மாணவர்களே பாருங்கள், இலகுவாக முடித்துவிட்டோம். மூன்றாவதாக சொல்லுங்கள் பார்ப்போம். மூன்றாவதாக, நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்கிறோம். மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்கிறோம், தளபாடம் கொள்வனவு செய்கிறோம். கொள்வனவு செய்தால் தளபாட வடிவில் சொத்து கூடும். அதே போன்று நாங்கள் காசுக்கு கொள்வனவு செய்தால் காசு வடிவில் சொத்து குறையும். எனவே சொத்து கூடி சொத்து குறையும். சொத்து கூடும். எப்படி கூடும்? தளபாட வடிவில். அதே போன்று சொத்து குறையும், காசாக குறையும். சொத்து குறையும், சொத்து கூடி சொத்து குறையும். எனவே மாணவர்களே, நாங்கள் நான்காவது கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம். நடைமுறை கணக்கு ஆரம்பித்தல் அல்லது வைப்பிலிடுதல். நடைமுறை கணக்கை ஆரம்பிக்கிறோம் அல்லது நாங்கள் அதில் வைப்பிலிடுகிறோம். இவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய காசு என்ன செய்யும்? வெளியே போகும். வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்படும். எனவே காசு வெளியே போனால் காசு வடிவில் சொத்து குறையும், வங்கி கணக்கு வடிவில் சொத்து கூடும். எனவே சொத்து கூடி சொத்து குறைய போகிறது. சொத்து கூடும். எப்படி கூடும்? வங்கி கணக்கு வடிவில் கூடும். சொத்து குறையும். எப்படி குறையும்? காசு வடிவில் குறையும். எனவே சொத்து கூடி சொத்து குறையும். இது இதன் இரட்டை விளைவாக இருக்கும் மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், 5. பணம் வங்கியிலிருந்து மீள பெறப்பட்டது. பணம் வங்கியிலிருந்து மீள பெறப்பட்டது. மீள பெறப்பட்டால் மாணவர்களே காசு வரும்.
எனவே காசு வடிவில் சொத்து கூடும், வங்கி மீதி குறைவடையும். எனவே வங்கி மீதி வடிவில் சொத்து குறைவடையும். எனவே இதுவும் அதே போன்றுதான், சொத்து கூடும், அதே போன்று சொத்து குறையும். பாருங்கள், இலகுவான ஒன்று. இதனை கொடுத்தோமாக இருந்தால் எங்களுடைய கேள்வி சரியாக இருக்கும். இது மிக முக்கியமானவர்களே, காரணம் இரட்டை பதிவுக்கு. ஆறாவது, கொடுக்கல் வாங்கல் தரகு வருமானம் பெறுதல். தரகு வருமானம் பெற்றால் மாணவர்களே நாங்கள் இரண்டு விதமாக இதனை எழுத முடியும். கணக்குகளில் கேட்கும் விதத்தின் அடிப்படையில் மாணவர்களே நாங்கள் விடையினை கொடுக்க பழக வேண்டும். முதலாவது பாருங்கள், சொத்து பொறுப்பு உரிமை இந்த மூன்றும் மட்டும் இருந்தால், சொத்து பொறுப்பு உரிமை இந்த மூன்றும் மட்டும் இருந்தால் என்ன தாக்கம் இடம்பெறும் என்று பார்ப்போம். தரகு வருமானம் பெற்றால் என்ன நடக்கும்? காசு வரும், காசு வடிவில் சொத்து கூடும். தரகு வருமானம் ஒரு வருமானம், வருமானம் தரகு வருமான வடிவில் உரிமை கூடும். எனவே எழுதுவோம். முதலாவது சொத்து அதிகரிக்கும், காசு வடிவில் சொத்து அதிகரிக்கும், பின்னர் உரிமை அதிகரிக்கும் வருமான வடிவில். எனவே உரிமை கூடும், உரிமை அதிகரிக்கும், வருமான வடிவில் என்று சொல்லலாம். இன்னொரு முறை இருக்கிறது மாணவர்களே, இன்னொரு முறை. அதாவது எங்களுக்கு கணக்குகளில் சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் இந்த ஐந்தையும் தந்திருந்தால் நாங்கள் எப்படி எழுதுவது? சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம், வருமானத்தை வேறையாக தந்திருக்கின்றார்கள். கணக்கிட்ட சமன்பாட்டில் நாங்கள் பார்த்தோம். எனவே அதிலும் சொத்து அதிகரிக்கும் காசு வடிவில், அடுத்ததாக வருமானம் அதிகரிக்கும். வருமானமும் ஒரு பிரதானமான கணக்கு. எனவே வருமானமும் அதிகரிக்கும். இது பிள்ளைகளை கணக்குகளை பொறுத்து நாங்கள் விடைகளை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் தாக்கங்களை கேட்டால் இவற்றை எழுதலாம். சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனத்தில் ஏற்படும் தாக்கத்தை கேட்டால் இதனை கொடுக்கலாம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதில் வருமானம் என்ற ஒரு நிரல் கிடையாது. எனவே வருமானங்கள் உரிமையை அதிகரிக்கும். வருமானம் என்ற நிரல் இங்கே இருக்கிறது, எனவே வருமானம் அதிகரிக்கும். அவ்வளவுதான். அடுத்த விடயம், பெற வேண்டிய வருமானம். பாருங்கள், பெற வேண்டிய வருமானம் தரகு வருமானம். பெற வேண்டியது ஒரு சொத்து மாணவர்களே, பெற வேண்டியது ஒரு சொத்து. எனவே பெற வேண்டிய தரகு வருமான வடிவில் சொத்து அதிகரிக்கும். அதே போன்று தரகு வருமானங்கள் ஒரு வருமானம் உரிமையை அதிகரிக்கும். எனவே சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் மாற்றம், சொத்து அதிகரிக்கும், பின்னர் வருமானங்கள் உரிமையை அதிகரிக்கும். அல்லது நாங்கள் என்ன செய்யலாம்? அல்லது நாங்கள் பதியலாம், வருமானங்கள் இருப்பின். வருமானங்கள் இருந்தால் சொத்து அதிகரிக்கும். வருமானம் என்று ஒரு நிரல் வேறையாக இருந்தால், வருமானம் என்பது வேறையாக இருந்தால் உரிமையில் போட முடியாது, வருமானம் அதிகரிக்கும். எனவே நாங்கள் கூட்டல் அடையாளம் போடக்கூடிய விடயங்களில் அதிகரிக்கும் என்று போடுவோம், மறை அடையாளம் போடக்கூடிய விடயங்களை குறைதல் என்று போடுவோம். அவ்வளவுதான். எனவே இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் மாணவர்கள். பாருங்கள், இரட்டை விளைவு என்பது மிக இலகுவான ஒன்று. உரிமையாளர் மூலதனமிட்டால் சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். வங்கி கடன் பெற்றால் சொத்து கூடும், பொறுப்பு கூடும், அதிகரிக்கும்.
நிலையான சொத்தொன்றை கொள்வனவு செய்தால் சொத்து கூடி சொத்து குறையும். நடைமுறை கணக்கொன்று ஆரம்பித்தால் சொத்து கூடி சொத்து குறையும். பணம் வங்கியிலிருந்து மீளெடுத்தால் சொத்து கூடி சொத்து குறையும். தரகு வருமானம் ஒன்று எடுத்தால் சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். அல்லது 5 கணக்குகள் தரப்பட்டிருந்தால், 5 கணக்குகள் என்று சொல்லும் பொழுது என்ன? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீனம். வருமானத்தை வேறையாக காட்ட வேண்டும். அதே போன்று பெற வேண்டிய தரகு வருமானம் என்று தந்தால் பெற வேண்டியது ஒரு சொத்து, சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும் தரகு வருமானம் என்பதனால். இவற்றில் உரிமையை தவிர நாங்கள் வருமானம் அதிகரிக்கும் என்று எழுதலாம். காரணம் என்ன பிள்ளைகளா? காரணம் நான் சொல்லியிருந்தேன். காரணம் எங்களுக்கு 5 நிரல் தரப்பட்டிருந்தால், அதாவது செலவீனங்களும் வருமானங்களும் தரப்பட்டிருந்தால் இவ்வாறு பதிய வேண்டும். எனவே கணக்குகள் வருவதை பொறுத்து நாங்கள் கணக்கினை செய்து பார்க்க வேண்டும். அடுத்த விடயம் பாருங்கள். சம்பளம் செலுத்துதல். சொல்லுங்கள் பார்ப்போம். சம்பளம் செலுத்தினால் என்ன நடக்கும்? சம்பளம் செலுத்தினால் என்ன நடக்கும்? காசு வடிவில் சொத்து குறையும். எனவே இலகுவாக எழுதுவோம். சொத்து குறைவடையும். சொத்து குறையும். அதே போன்று சம்பளம் செலுத்துவதால், சம்பளம் ஒரு செலவீனம், செலவீனம் செலுத்துவதால் உரிமை குறைவடையும். எனவே உரிமை குறையும். அல்லது நாங்கள் அதற்கு பதிலாக என்ன எழுதலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு என்று 5 கணக்குகள் இருந்தால் சொத்து குறையும். காசு வடிவில் சொத்து குறையும். அதே போன்று இது ஒரு செலவீனம் பிள்ளைகளா. உரிமையினை குறைத்தால் செலவீனம் அதிகரிக்கின்றது என்று அர்த்தம். காரணம், உரிமை இருப்பது வலப்பக்கம். உரிமை இருப்பது வலப்பக்கமாகத்தான் உரிமை இருக்கிறது, இடப்பக்கமாகத்தான் சொத்து இருக்கிறது. உரிமையில் செலவீனம் குறைவதால் அது இடப்பக்கம் வரும் பொழுது என்ன நடக்கும்? கூடும். எனவே செலவு அதிகரிக்கும். செலவு கூடும். எனவே மாணவர்களே, இங்கே செலவு கூடும் என்று நாங்கள் எழுத வேண்டும். செலவு கூடும். பாருங்கள், செலவு கூடும். அடுத்த விடயம், செலவுகள் பொதுவாக குறைவது கிடையாது. செலவுகள் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. செலவுகள் உரிமையை தான் குறைக்கும் மாணவர்களே. பாருங்கள், அடுத்த விடயம் 9வது விடயம், செலுத்த வேண்டிய வாடகை கட்டணம். செலுத்த வேண்டியது என்பது காசினை செலுத்தவில்லை. எனவே வாடகை கட்டணம் என்பது ஒரு செலவு. செலவீனம் உரிமையை குறைக்கும். எனவே முதலாவது எழுதுவோம், உரிமையை குறைக்கும். உரிமையை குறைக்கும். அடுத்ததாக, உரிமையினை குறைத்து விட்டது. இது அட்டுரு, செலுத்த வேண்டியது என்பதனால் பொறுப்பினை கூட்டும். பொறுப்புண்டு கூடுகிறது, கொடுக்க வேண்டும் அல்லவா? பொறுப்பு கூடும். அல்லது நாங்கள் என்ன செய்யலாம்? உரிமையினை குறைத்திருக்கிறது, எனவே செலவினை கூட்டும். ஒரு செலவு அல்லவா? செலவினை கூட்டும். அல்லது நாங்கள் சொல்லலாம், பின்னர் பொறுப்பினை கூட்டும். பொறுப்பினை கூட்டும். இவ்வாறு இரண்டாக நாங்கள் எழுதலாம். பாருங்கள், எங்களுக்கு இலகுவாகிவிட்டது. இவ்வாறு இலகுவாக எழுதிக்கொண்டே போகலாம். உரிமையாளர் காசு அல்லது இருப்பு பற்றுகிறார், இருப்பினை எடுக்கிறார். எடுத்தால் மாணவர்கள் என்ன செய்யும்? முதலாவது காசு எடுத்தால் சொத்து குறையும், இருப்பு எடுத்தாலும் சொத்து தான் குறையும்.
எனவே சொத்து குறையும். சொத்து குறையும். அதே போன்று கமா உரிமையாளர் பற்றினால் உரிமை என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? குறையும் மாணவர்களே. கணக்கீடு சமன்பாட்டில் பார்த்திருக்கிறோம். வருமானங்களுக்கும் செலவுகளுக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வங்கி தவணை கட்டணத்தை செலுத்துகிறோம். தவணை கட்டணம் ஒன்றை நாங்கள் கொடுக்கிறோம். தவணை கட்டணம் ஒன்று கொடுத்தால் காசு வெளியே போகும். காசு வடிவில் சொத்து குறையும். எனவே சொத்து குறைவடையும் அல்லது சொத்து குறையும். தவணை கட்டணம் ஒன்றை செலுத்தினோமாக இருந்தால் எங்களுடைய பொறுப்பும் குறையும். வங்கி கடன் வடிவில் பொறுப்பு குறையும். எனவே அந்த வடிவம் என்பது மிக முக்கியம். பொறுப்பு குறைவடையும். குறையும். நான் மிகவும் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தல். காசு வெளியே போகும். காசு வடிவில் சொத்து குறையும். கடன் கொடுத்தோர் வடிவில் பொறுப்பு குறையும். எனவே சொத்து குறையும். சொத்து குறையும். பின்னர் நாங்கள் கடன் கொடுத்தோர் வடிவில் பொறுப்பு குறையும். அடுத்ததாக கடன் படுனரிடம் காசு பெறுதல். காசு பெற்றால் கடன்பட்டோரிடமிருந்து காசு எடுத்தால் காசு வரும். காசு வடிவில் சொத்து கூடும். கடன்பட்டோர் வடிவில் சொத்து குறையும். எனவே சொத்து கூடி சொத்து குறைய போகிறது. சொத்து கூடும் என்ன வடிவில்? காசு வடிவில். சொத்து குறையும் என்ன வடிவில்? கடன்பட்டோர் வடிவில். சொத்து குறையும். பாருங்கள், இலகுவாக எழுதலாம். இதனை நாங்கள் எழுதும் பொழுது மாணவர்களை நாங்கள் ரசித்து எழுத வேண்டும். அப்பொழுதுதான் இரட்டை பதிவு பாடம் எங்களுக்கு தெளிவாக விளங்கும். எனவே பாருங்கள், இவ்வாறு நாங்கள் எழுதியிருக்கிறோம். சம்பளம் செலுத்தினால் சொத்து குறையும், உரிமை குறையும். உரிமைக்கு பதிலாக நாங்கள் செலவினை செய்தோமாக இருந்தால் செலவு கூடும் என்று எழுதணும். செலுத்த வேண்டிய வாடகை. வாடகை என்பது ஒரு செலவின கணக்கு. உரிமையை குறைக்கும், பொறுப்பு கூடும். செலுத்த வேண்டியதல்லவா, பொறுப்பு கூடும். உரிமையை குறைத்தால் செலவினத்தை அதிகரிக்கும். உரிமையாளர் காசு பற்றினால் சொத்து குறையும், உரிமை குறையும். தவணை கட்டணம் செலுத்தினால் சொத்து குறையும், பொறுப்பு குறையும். கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தினால் சொத்து குறையும், பொறுப்பு குறையும். கடன்படுனரிடம் காசு பெற்றால் சொத்து கூடும், சொத்து குறையும். நீங்கள் கேட்கலாம், இதை மாற்றி எழுத முடியுமா? சொத்து குறையும் சொத்து கூடும் என்று மாற்றி எழுத முடியுமா? முடியும் மாணவர்களே. நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றி எழுதலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்த விடயம் பாருங்கள். அட்டுறு செலவினை உரிமையாளர் செலுத்துகிறார். எனவே அட்டுறு செலவினை உரிமையாளர் செலுத்தினால் அட்டுறு செலவினம் குறைவடையும். எனவே பொறுப்பு குறையும். தெரிந்ததை எழுதுவோம். அட்டுறு செலவு என்பது பொறுப்பு. எனவே பொறுப்பு ஒன்று என்ன நடக்கும்? குறையும். பொறுப்பு குறையும். யார் செலுத்துகிறார்? உரிமையாளர் செலுத்துகிறார். உரிமையாளர் கொடுத்தால் உரிமையாளருக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு உரிமையாளர் நிறுவனத்துக்காக என்னென்ன செய்கிறாரோ அதற்கு நாங்கள் மூலதனம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். எனவே உரிமை கூடும். அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். உரிமை கூடும். பாருங்கள், அட்டுறு செலவினை உரிமையாளர் கொடுக்கிறார். எனவே உரிமையாளருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். உரிமை கூடும். பொறுப்பொன்றை கொடுத்து விட்டார், நிறுவனம் சார்பான பொறுப்பொன்றை கொடுத்து விட்டார், அந்த பொறுப்பு குறையும். வெளியக பொறுப்பு குறைந்து உரிமையாளர் பொறுப்பு அதிகரிக்க போகிறது. வருமானம் ஒன்றை உரிமையாளர் நேரடியாக எடுக்கிறார். உரிமையாளர் நேரடியாக எடுத்தால் என்ன நடக்கும்? அதற்கு நாங்கள் சொல்லுவோம் பற்று என்று. எனவே உரிமை குறைவடையும். காரணம் என்ன? பற்றினால் உரிமை குறையும். எதனை எடுக்கிறார் மாணவர்களே? வருமானம் ஒன்றை. வருமானம் உரிமையை அதிகரிக்கும். எனவே உரிமையை கூட்டும். உரிமையில் கூடி உரிமையில் குறையும். அல்லது
வருமானம் ஒன்று அல்லவா? சொல்லுங்கள். வருமானம் என்ற நிரல் காணப்பட்டால் என்ன நடக்கும்? உரிமை குறையும் பற்று வடிவில், அல்லது இதற்கு பதிலாக உரிமை குறையும். பின்னர் என்ன செய்யலாம்? உரிமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயம் வருமானம். எனவே வருமானங்கள் இங்கே உரிமை அதிகரித்திருக்கிறது, இதற்கு பதிலாக வருமானம் அதிகரிக்கும் என்று எழுதலாம். வருமானம் கூடும் என்று எழுதலாம். எனவே கேள்விகள் எப்படி தருகின்றார்களோ அப்படி. சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் மாற்றத்தை தருகு என்றால் இதனை விடையாக எழுத வேண்டும். சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவில் மாற்றத்தை தருக என்றால் இதனை எழுத வேண்டும். வருமானம் என்ற நிரல் காணப்படுகிறது, எனவே அதனை எழுத வேண்டும். அடுத்த விடயம் பாருங்கள். 16ஆம் கேள்வி. கடன் கொடுத்தோருக்கு கழிவுநீக்கி பணம் செலுத்துதல். கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்த போகிறோம். சொத்து குறையும் காசு வடிவில். சொத்து குறையும். அடுத்த விடயம், கழிவு ஒன்றை நீக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பணத்தை கொடுக்க போகிறோம். கழிவு என்பது பெற்ற கழிவு, எனவே வருமானம் கூடும் அல்லது உரிமை கூடும். வருமானங்கள் உரிமையை கூட்டும், உரிமை கூடும். பணத்தினை செலுத்த போகிறோம் யாருக்கு? கடன் கொடுத்தோருக்கு. கடன் கொடுத்தோர் வடிவில் பொறுப்பு என்ன செய்யும்? குறையும். கணக்கீட்டு சமன்பாட்டின் தாக்கங்களை அவ்வாறே எழுத வேண்டும். பாருங்கள், சொத்தொன்று பணம் ஒன்று கொடுக்கிறோம் கடன் கொடுத்தோருக்கு, எனவே காசு வடிவில் சொத்து குறையும், எழுதிவிட்டோம். பின்னர் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் எங்களுக்கு கழிவு ஒன்றை தருகிறார், பெற்ற கழிவு ஒரு வருமானம், எனவே உரிமையை அது கூட்டும். அதே போன்று பொறுப்பு, கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு கணக்கு அவர் தந்துவிட்டால் பொறுப்பு குறையும், எனவே பொறுப்பு குறையும். இந்த உரிமை அதிகரிக்கும் என்பதற்கு பதிலாக வருமானம் செலவு தந்திருந்தால் என்ன எழுத வேண்டும்? வருமானம் கூடும். பெற்ற கழிவு என்ற வருமானம் கூடும் என்று இதற்கு பதிலாக எழுத வேண்டும். விளங்குகிறதா மாணவர்களே? மற்ற அனைத்தும் அதேதான், அதே விடை. ஆனால் இது மட்டும் மாறும். காரணம், அங்கே சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவினம் என்ற நிரல்கள் காணப்படுவதனால். அடுத்த விடயம் பாருங்கள். கடன் படுனரிடம் கழிவு நீக்கி பணம் பெறுதல். பணம் பெற்றால் காசு வடிவில் சொத்து கூடும். சொத்து கூடும் காசு வடிவில். பின்னர் கழிவினை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கொடுத்த கழிவு ஒரு செலவு, உரிமையை குறைக்கும். உரிமை குறையும். பின்னர் கடன்பட்டோர் என்ன செய்கிறார் மாணவர்களே? கடன்பட்டோர் என்பவர் பணத்தினை எங்களுக்கு தந்து விட்டார், எனவே சொத்து மீண்டும் என்ன செய்யும்? குறையும். கடன்பட்டோர் வடிவில் சொத்து குறையும். பிள்ளைகளா, சில வேளை எங்களுக்கு தேறிய தாக்கத்தினை கேட்பார்கள். தேறிய தாக்கம் என்பது இங்கே சொத்து கூடுகிறது, சொத்து குறைகிறது, எனவே ஒரு சொத்தில் ஒரே ஒரு நிரல் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று கூடுதலை கொடுக்க வேண்டும் அல்லது குறைதலை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே இவ்வாறு அமைகின்ற பொழுது நாங்கள் எப்படி செய்வது? உதாரணமாக நான் கணக்கொண்டே செய்கிறேன். 2000 ரூபாய் பெறுமதியான கடன்பட்டோரிடம் 200 ரூபாய் கழிவு நீக்கி மிகுதி பணம் பெறப்பட்டது. 1800 ரூபாய் பெறப்பட்டது. எனவே சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்பட்ட தாக்கம், சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. பார்ப்போம் தாக்கத்தினை. சொத்து கூடுகிறது 1800 ரூபாய், இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் காசு. பின்னர் நாங்கள் கடன்பட்டோர் வடிவில் சொத்து குறையும். 2000 ரூபாய் அவர் தரமாட்டார், குறையும். பின்னர் கொடுத்த கழிவு வடிவில் குறையும் 200 ரூபாய். கொடுத்த கழிவு ஒரு செலவு, உரிமையினை குறைக்கும். எனவே தேறிய தாக்கம் என்று என்னென்று கேட்கும் பொழுது
நாங்கள் சொத்தில் ஒரு தாக்கத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். எனவே மறை 200, இங்கே மறை 200, சொத்து குறையும் 200, உரிமை குறையும் 200. எனவே சொத்து குறையும் உரிமை குறையும் என்றும் நாங்கள் என்ன செய்யலாம், எழுத முடியும். எனவே தேறிய தாக்கத்தினையும் நாங்கள் பழகி இருக்கலாம். தேறிய தாக்கம் சொத்து குறையும், பின்னர் உரிமையும் குறையும். இன்னொரு விடயம், இந்த பொறுப்பு குறையும் என்பதற்கு உரிமை குறையும் என்பதற்கு பதிலாக அதனை கொடுக்கலாம். உரிமையில் கொடுத்த கழிவு ஒரு செலவீனம் குறைகிறது, செலவொன்று குறைகிறது இங்கே. அதாவது செலவு வடிவில் உரிமை குறைகிறது, செலவு வடிவில் கொடுத்த கழிவு என்ற செலவு வடிவில் உரிமை குறைகிறது. எனவே செலவு இந்த பக்கம் வந்தால் செலவு கூடும். எனவே செலவு அதிகரிக்கும் என்றும் நாங்கள் எழுத முடியும். எனவே எழுதுவோம். எழுதுவோம் மாணவர்களே. இந்த கொடுக்கல் வாங்கலை இவ்வாறும் நாங்கள் எழுதலாம். அல்லது சொத்து கூடும், அதே போன்று உரிமை குறைக்கும் என்பதற்கு பதிலாக செலவீனம் கூடும். கொடுத்த கழிவு வடிவில் செலவீனம் கூடும், அதே போன்று சொத்து குறையும். இங்கே சொத்து கூடும் சொத்து குறையும் என்பதற்கு பதிலாக சொத்து குறையும் என்று நாங்கள் தேறிய தாக்கத்தினையும் எழுத முடியும். எனவே இதற்கும் பதிலாக சொத்து குறையும் என்று நாங்கள் எழுதலாம். எனவே மாணவர்களே, ஏதேனும் கேட்ட கேள்விக்கு தான் பதில் கொடுக்க வேண்டும். அடுத்த விடயம், வட்டி உட்பட வங்கி தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது. எனவே தவணை கட்டணம் செலுத்தினால் காசு வடிவில் சொத்து குறையும், வட்டி ஒரு செலவீனம் உரிமையை குறையும். வங்கி கடனை தீர்த்திருக்கிறோம், தவணை கட்டணம் பொறுப்பினை குறையும். எனவே பாருங்கள், சொத்து குறையும் உரிமை குறையும், அதே போன்று பொறுப்பு குறையும். இங்கே உரிமை குறையும் என்பதற்கு பதிலாக என்ன எழுதலாம், செலவு அதிகரிக்கும் என்று எழுதலாம். எனவே எழுதுவோம். அல்லது செலவீனம் என்ற ஒரு நிரல் தந்திருந்தால் சொத்து குறைவடையும், காசு வடிவில் சொத்து குறையும், பின்னர் உரிமை குறையும். அதாவது என்ன வடிவில், வட்டி வடிவில் உரிமை குறையும். வட்டி ஒரு செலவு, எனவே செலவீனம் அதிகரிக்கும். செலவீனம் அதிகரிக்கும், கூடும் அல்லது அதிகரிக்கும். பின்னர் பொறுப்பு குறையும், பொறுப்பு ஒன்று குறையும், வங்கி கடன். என்று நாங்கள் எழுத முடியும். எனவே பாருங்கள், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நாங்கள் இலகுவான முறையில் பதிந்து காட்டியிருக்கிறோம். காரணம் என்ன, நாங்கள் இதனை ஏற்கனவே கணக்கீட்டு சமன்பாட்டில் படித்திருக்கிறோம். எனவே கணக்கீட்டு சமன்பாட்டில் தாக்கங்கள் தான் இரட்டை விளைவாக என்னென்ன விளைவுகள் என்று எழுத வேண்டும். பிள்ளைகளாக எங்களுக்கு தரக்கூடிய கேள்வியின் படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். நாங்கள் இதனை என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 வடிவங்களில் நாங்கள் செய்யலாம். நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொத்து சமன் உரிமை சக பொறுப்பில் ஏற்பட்ட தாக்கம், அல்லது சொத்து சக செலவு சமன்
உரிமை சக பொறுப்பு சக வருமானம் என்றதில் ஏற்பட்ட தாக்கம் என்று தருவார்கள். எனவே இந்த தாக்கங்கள் எந்த கணக்கீட்டு சமன்பாடு தரப்படுகிறதோ அந்த கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் விடையினை கொடுத்தால் சரி. அடுத்த விடயத்துக்கு செல்வோம். செயற்பாடு 1 பார்ப்போம். பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களில் தாக்கங்களை தனித்தனியே தருக. கொடுப்போம், தனித்தனியே கொடுப்போம். பாருங்கள், முதலாம் கொடுக்கல் வாங்கல். எனவே விடைகள் எழுதுவோம். விடைகளை எழுதப் போகிறேன். முதலாவதாக உரிமையாளர் 2 லட்சம் ரூபாய் மூலதனமிடுதல். மூலதனமிட்டால் உரிமை கூடும். பாருங்கள், கொடுக்கல் வாங்கல்களின் தாக்கங்களை தனித்தனியே தருக. தாக்கங்கள் என்பது இரட்டை விளைவு. விளைவை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். உரிமை கூடும். அதே போன்று மூலதனமிட்டால் காசு சொத்து வடிவில் சொத்து கூடும். சொத்து கூடும் என்று எழுதலாம். அல்லது மாணவர்களே, இவ்வாறு செய்யலாம். ஒவ்வொன்றாக தனித்தனியாக செய்யலாம். அல்லது பாருங்கள், இன்னும் இலகுவான ஒரு முறை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், சிறிய ஒரு அட்டவணை வடிவில் அடிப்போம். எங்களுக்கு வேண்டியது சொத்து பொறுப்பு. எனவே எழுதுவோம். பொறுப்பு, உரிமை, சொத்து, கொடுக்கல் வாங்கல். எனவே இவ்வாறு எழுதுவோம். எங்களிடம் ஒன்றுமே கேட்கவில்லை. எனவே இந்த 3 சொத்து பொறுப்பு உரிமை மட்டும் போதுமானது. கொடுக்கல் வாங்கல் இலக்கம் சொத்து, பின்னர் உரிமை, பின்னர் பொறுப்பு. மாற்றி எழுதலாம். பொறுப்பு சக உரிமை என்றும் எழுதலாம். எனவே இவ்வாறு கணக்கீட்டு சமன்பாட்டை போட்டுக்கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் விடைகள் எழுத போகிறோம். பாருங்கள், கொடுக்கல் வாங்கல் 1. பாருங்கள், உரிமையாளர் மூலதனமிட்டால் என்ன நடக்கும்? சொத்து கூடும். பின்னர் உரிமை கூடும். பல தடவைகள் எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை. சொத்து கூடும், உரிமை கூடும். இரண்டாவது, சொத்து கூடும், உரிமை கூடும் என்று எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே எழுதியிருக்கிறோம். இந்த பொறுப்பில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எனவே அவ்வாறு எழுதுவோம். முதலாம் கொடுக்கல் வாங்கல் முடிவடைந்து விட்டது. இரண்டாவது பாருங்கள். இரண்டாவது விடயம், வங்கி கடன் 1 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது. எனவே என்ன நடக்கும்? காசு வடிவில் சொத்து கூடும். வங்கி கடன் வடிவில் பொறுப்பு கூடும். பொறுப்பு கூடும். இது உரிமை மாறாது. உரிமை மாறாது. மூன்றாம் கொடுக்கல் வாங்கல். பாருங்கள், பரீட்சையில் இதனை இலகுவாக செய்யலாம். காரணம், நேரம் மிச்சப்படுத்தப்படும். அடுத்தடுத்த கேள்விகளை இலகுவாக செய்யலாம். அடுத்த விடயம், கடனுக்கு சரக்குகள் கொள்வனவு. கடனுக்கு சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டால் என்ன நடக்கும்? சரக்குகள் வரும், சொத்து கூடும். அதே போன்று கடனுக்கு கொள்வனவு செய்திருக்கிறோம், பொறுப்பு கூடும். மாற்றம் இல்லை. நான்காவது கொடுக்கல் வாங்கல்.
பாருங்கள், முடித்து விட்டோம், இலகுவாக முடித்து விட்டோம். தளபாடங்கள் கொள்வனவு 10,000 ரூபாய். தளபாடம் கொள்வனவு செய்தால் தளபாடம் எனும் சொத்து கூடும். எனவே கொள்வனவு செய்கிறோம், காசு போகும், எனவே சொத்து குறையும். சொத்து கூடி சொத்து குறையும். எனவே தேறிய தாக்கம் அங்கே 0வாக இருக்கும், 0மாக இருக்கும். தேறிய தாக்கம் 0மாக இருக்கும். அடுத்ததாக 5ஆம் கொடுக்கல் வாங்கல். சம்பளம் செலுத்தியது 1000 ரூபாய். சம்பளம் செலுத்தினால் என்ன நடக்கும்? சொத்து குறையும். காசு வடிவில் சொத்து குறையும், உரிமை குறையும், செலவு வடிவில் குறையும். மாற்றமில்லை, மாற்றமில்லை, மாற்றமில்லை. எனவே இது கொடுக்கல் வாங்கல்களை பதிவதாக இருக்கும். மிக இலகுவான ஒரு முறையாக இது இருக்கும். எனவே பாருங்கள், நாங்கள் ஒவ்வொன்றாக எழுதாமல் இலகுவாக இதனை முடித்து விட்டோம். எனவே இந்த பரீட்சகர்கள் பார்க்கும் பொழுது, இதனை அவர்கள் புள்ளியிடும் பொழுது பார்ப்பார்கள். முதலாம் கொடுக்கல் வாங்கல் இலக்கம், அதன் தாக்கம் என்ன ஏற்படுத்தி இங்கே எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. எனவே பார்ப்பதற்கு நேர்த்தியாகவும் இலகுவாகவும் அழகாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு திருத்துவதற்கும் இலகுவாகவும் அமையும். எனவே இவ்வாறு நாங்கள் சில யுக்திகளை பயன்படுத்தி புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள், செயற்பாடு 2. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களின் கணக்கீட்டு கூறுகளான சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் தாக்கங்களை தொகைகளுடன் தருக. எனவே இங்கே தரப்பட்டிருக்கிற கேள்வி சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் தாக்கம் தொகைகளுடன் தருக. எனவே தொகைகளுடன் கொடுப்போம். பாருங்கள், 2ஆம் செயற்பாடு. தொகைகளுடன் தர சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் பெரிதாகவே அடிப்போம். முதலாவதாக பொறுப்பு உரிமை சொத்து கொடுக்கல் வாங்கல் இலக்கம். எழுதுவோம் மாணவர்களே. கொடுக்கல் வாங்கல், பின்னர் சொத்து, பின்னர் உரிமை, பின்னர் பொறுப்பு. கணக்கீட்டு சமன்பாடு போன்று எழுதி கொண்டு போகத்தான் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் 1. முதலாம் கொடுக்கல் வாங்கல். உரிமையாளர் இட்ட மூலதனம் 5 லட்சம். எனவே சொத்து கூடும் தொகைகளுடன் 5 லட்சம் ரூபாய். எனவே அனைத்தும் ரூபா 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 அனைத்தும் பெறுமதிகளாக இருக்கும். அதே போன்று உரிமை கூடும் 5 லட்சம். இதில் மாற்றம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் 1 முடித்து விட்டோம். கொடுக்கல் வாங்கல் 2. வங்கி கடன் 2 லட்சம் ரூபாய் பெறப்படுதல். வங்கி கடன் 2 லட்சம் ரூபாய் பெற்றால் சொத்து கூடும் காசு வடிவில். எனவே 2 லட்சம் ரூபாய். அதே போன்று வங்கி கடன் ஒரு பொறுப்பு, பொறுப்பு கூடும் 2 லட்சம் ரூபாய் கூடும் 2 லட்சம் ரூபாய். இரண்டாவது கொடுக்கல் வாங்கல்களையும் அழகாக முடித்து விட்டோம். கொடுக்கல் வாங்கல் 3. கடனுக்கு சரக்குகள் கொள்வனவு. சரக்குகளை கொள்வனவு செய்தால் என்ன நடக்கும்? கூடும். சரக்கு வடிவில் கூடும் 10,000. கொள்வனவு செய்திருக்கிறோம், சாதாரண கொள்வனவு அல்ல, கடன் கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செய்தால் பொறுப்பு கூடும். கடன் கொடுத்தோர் வடிவில் பொறுப்பு கூடும் 10,000 ரூபாய்.
தொகைகளுடன் கொடுத்திருக்கிறோம். தொகைகளுடன் நாங்கள் இதனை வழங்கி இருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் 4. பாருங்கள், கொடுக்கல் வாங்கல் 4. சரக்குகள் விற்பனை 20,000. சரக்குகள் விற்பனை 20,000. விற்பனை செய்தால் சரக்கு வெளியே போகும், எனவே சொத்து குறையும். எவ்வளவு குறையும்? 20,000 ரூபாய் குறையும். அதே போன்று சரக்குகளை விற்பனை செய்தால் காசு வரும், காசு வடிவில் சொத்து கூடும். எனவே 20,000 ரூபாய். சொத்து கூடி சொத்து குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். காசுக்கு விற்பனை. 5ஆம் கொடுக்கல் வாங்கல். இயந்திர கொள்வனவு 1,00,000. இயந்திரத்தை கொள்வனவு செய்கிறோம் 1,00,000. எனவே கொள்வனவு செய்தால் என்ன நடக்கும்? இயந்திரம் வரும், இயந்திர வடிவில் சொத்து கூடும் 1,00,000. அதே போன்று காசுக்கு கொள்வனவு செய்கிறோம், காசு வடிவில் சொத்து குறையும் 1,00,000. சொத்து கூடி சொத்து குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். சொத்து கூடி சொத்து குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அடுத்து கொடுக்கல் வாங்கல் 6. கொடுக்கல் வாங்கல் 6. வாடகை செலுத்தியது 5,000 ரூபாய். வாடகையினை கொடுக்கிறோம், காசு போகும், குறையும் சொத்து, குறையும் 5,000 ரூபாய். எனவே வாடகை என்பது ஒரு செலவு, செலவு வடிவில் உரிமை குறையும் 5,000 ரூபாய். எனவே இது தேறிய தாக்கமாக அமையும். பாருங்கள் மாணவர்களே, இங்கே மாற்றங்கள் கிடையாது, இங்கே மாற்றம் கிடையாது, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. எனவே இவை மாற்றம் இல்லை. சில வேளை மாற்றங்களற்ற விடயங்களை கேட்கலாம். நாங்கள் இவற்றை மாறாத விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம்? கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இலகுவாக நாங்கள் 6ஆம் செயற்பாட்டினையும் முடித்து விட்டோம். பாருங்கள், செயற்பாடு 2ஐயும் நாங்கள் இலகுவாக முடித்து விட்டோம். எனவே நாங்கள் என்ன செய்யலாம் மாணவர்களே? இவ்வாறு இலகுவாக செய்து முடிக்கலாம். எனவே மாணவர்களே, அடுத்த செயற்பாட்டுக்கு நாங்கள் போவோம். இவ்வாறே நாங்கள் செய்து கொண்டு போகலாம். செயற்பாடு 3. பாருங்கள், செயற்பாடு 3. ஊழியருக்கு சம்பளமாக ரூபாய் 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இது ஒரு MCQ கேள்வி உண்டு மாணவர்களே. பாருங்கள், 4 விடைகள் தந்திருக்கிறார்கள். ஒரு விடையினை நாங்கள் கொடுக்க வேண்டும். சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்வோம். பாருங்கள் கேள்வி. ஊழியருக்கு சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் இரட்டை விளைவை காட்டுவது. எங்களுக்கு சப்ரகமுவ மாகாணத்தின் 2019ஆம் ஆண்டுக்கான ஒரு கேள்வி. பாருங்கள், ஊழியருக்கு சம்பளமாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டால் அதன் இரட்டை விளைவு யாது? பாருங்கள், காசு எனும் சொத்து அதிகரிக்கும். அதிகரிக்குமா? சம்பளம் கொடுக்கிறோம், சம்பளம் கொடுத்தால் காசு எனும் சொத்து என்ன நடக்கும்? குறைவடையும். எனவே ஒருபோதும் இந்த விடை வராது. அடுத்ததாக, காசு எனும் சொத்து குறையும் என்பது வரும். எனவே இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி, மூன்றும் சரி. அடுத்த விடயம் பாருங்கள், வாசிப்போம். சம்பளம் எனும் வருமானம். சம்பளம் ஒரு வருமானமா? சம்பளம் ஒரு காலமும் வருமானம் கிடையாது. எனவே இவரும் பிழை, வராது. அடுத்ததாக, சம்பளம் ஒரு செலவு என்பது தெரியும். எனவே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே காசு எனும் உரிமை. உரிமை அல்ல, காசு ஒரு சொத்து. எனவே நாங்கள் சிந்திப்பதற்கு முன்னர் இங்கே எங்களுக்கு விடையே வந்துவிட்டது. விடையை கொடுக்கலாம். பார்ப்போம், விடையினை அடித்த பின்னர் சரியான விடையா என்பதை பார்ப்போம். பாருங்கள், காசு எனும் சொத்து குறையும், சரி. சம்பளம் எனும் செலவு அதிகரிக்கும், சரி. சம்பளம் எனும் செலவு அதிகரிக்கும் என்பது சரி. பாருங்கள், இது ஏன் காசு எனும் சொத்து அதிகரிக்காது என்பதை கண்டுபிடித்து விட்டோம்.
சம்பளம் ஒரு வருமானம் கிடையாது. எனவே இதை வைத்துக்கொண்டே கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், சம்பளம் ஒரு வருமானம் கிடையாது, காசு ஒரு உரிமை கிடையாது. எனவே நாங்கள் படித்த அடிப்படையை வைத்துக்கொண்டே இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். படித்த அடிப்படையை வைத்துக்கொண்டே விடையை கண்டுபிடிக்கலாம். இரண்டாம் கேள்வி, கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை விளைவுகளாக பின்வருவன காட்டப்பட்டுள்ளன. இதுவும் சப்ரகமுவ மாகாணத்தின் 2019ஆம் ஆண்டு கேள்வி. காசு குறையும், உரிமை குறையும். இதற்கான சாத்தியமான ஒரு இரட்டை விளைவு, கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை விளைவுகள் பின்வருவாறு காட்டப்பட்டு இருக்கின்றது. இரட்டை விளைவுக்கு பொருத்தமான இரு கொடுக்கல் வாங்கல்களை தெரிவு செய்யலாம். இரண்டு கொடுக்கல் வாங்கலை தெரிவு செய்யலாம். அங்கே பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். காசு குறையும், உரிமை குறையும். அப்பொழுது காசினை உரிமையாளர் எடுத்திருக்கலாம் பற்று, அல்லது காசு குறைந்து உரிமை குறையக்கூடிய சந்தர்ப்பம் என்ன மாணவர்களே? செலவு ஒன்றே கொடுத்திருக்கலாம். சரி, செலவு வேறு என்ன இருக்கிறது? இவ்வாறு எங்களுக்கு தோன்றும். பார்ப்போம் விடையை. மூடுதனமிடல் சொத்து கொள்வனவு. மூடுதனமிட்டால் உரிமை தான் அதிகரிக்கும், சம்பந்தம் கிடையாது. உரிமை அதிகரிக்கும், எனவே அது வராது. மூடுதனமிட்டால் உரிமை அதிகரிக்கும். தரபாட கொள்வனவு, சொத்து கூடி சொத்து குறையும், எனவே உரிமையோடு சம்பந்தமே கிடையாது, பிழை. இயந்திர கொள்வனவு, சொத்து கூடி சொத்து குறையும். பண்ட கொள்வனவு, சொத்து கூடி சொத்து குறையும், எனவே உரிமையோடு இதில் சம்மதமே கிடையாது, தொடர்பொண்டு கிடையாது. சம்பள கொடுப்பனவு, உரிமை குறையும், காசும் குறையும். பற்று, உரிமை குறையும், காசும் குறையும். எனவே விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4. பாருங்கள், இவ்வாறு தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகிறது. உங்களுக்கு ஃபைனல் பாஸ் பேப்பரில் கூட, கடந்த கால வினாக்களில் கூட இந்த கேள்விகள் பல இருக்கின்றன, செய்து பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வியும் இது வரக்கூடும் மாணவர்களே. அடுத்த விடயத்துக்கு போகும். பாருங்கள், பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு கூறுகளில் ஏற்படுத்தும் தாக்கங்களை கூடும் குறையும் மாறாது, கூடும் குறையும் மாறாது என்பதை தர வேண்டும். எனவே இதில் தந்திருக்கிறார்கள் சொத்து, பொறுப்பு, உரிமை. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. கொடுக்கல் வாங்கல் சில தரப்பட்டிருக்கின்றன. கூடுமா குறையுமா என்பதை நாங்கள் போட வேண்டும். போடுவோம் மாணவர்களே. முதலாவது பாருங்கள், உரிமையாளர் மூலதனம் இடுதல். என்ன நடக்கும்? சொத்து கூடும், அதே போன்று உரிமை இங்கே தான் இருக்கிறது, எனவே உரிமை கூடும், அவ்வளவுதான். அடுத்த விடயம், வங்கி கடன் பெறுதல். பெற்றால் காசு வடிவில் சொத்து கூடும். இங்கே பாருங்க, இங்கே மாறாது என்பதை போட வேண்டும். மாறாது, எல்லாத்தையும் செய்து முடித்ததன் பின்னரும் போடலாம், மாறாது. வங்கி கடன் ஒன்றை பெறுதல், சொத்து கூடும், பொறுப்பும் என்ன செய்யும்? கூடும். பொறுப்பு இங்கே இருக்கிறது, உரிமை மாறாது, உரிமை மாறாது. உரிமையாளர் பற்றுகிறார், எனவே சொத்து என்ன செய்யும்? குறையும், குறையும். உரிமையும் என்ன செய்யும்? குறையும். பற்றினால் உரிமை குறையும். பொறுப்புகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மாறாது, மாறாது. அடுத்தது, விற்பனை தரகு வருமானம் பெறுதல். விற்பனை தரகு வருமானம் பெறுதல், விற்பனை தரகு வருமானம் பெறுதல். பெற்றால் காசு வடிவில் சொத்து கூடும், எனவே கூடும். அதே போன்று தரகு வருமானம் உரிமையினை அதிகரிக்கும், கூட்டும், எனவே கூடும். இது மாறாது, பொறுப்பு மாறாது.
அடுத்த விடயம் காப்புறுதி கட்டணம் செலுத்துதல் கொடுக்கிறோம். காப்புறுதி கட்டணம் கொடுத்தால் சொத்து குறையும். காப்புறுதி ஒரு செலவீனம், செலவீனம் உரிமையினை குறைக்கும், குறையும். எனவே இங்கே பொறுப்பு மாறாது, பொறுப்பு மாறாது. அடுத்ததாக அட்டுறு சம்பளம், கொடுக்க வேண்டிய சம்பளம், கொடுக்க வேண்டியது என்பது பொறுப்பு, பொறுப்பு கூடும். சம்பளம் என்பது ஒரு செலவு, செலவு உரிமையை குறைக்கும். எனவே உரிமையை குறைக்கும், செலவு வடிவில் குறையும். அதே போன்று பொறுப்பு கூடும். இந்த சொத்தில் மாற்றம் கிடையாது, மாறாது. அடுத்த விடயம் பாருங்கள், கடன்பட்டோரிடமிருந்து பெறுதல். என்ன பெறுதல்? பணம் பெறுதல். பணம் பெறுதல், பணம் என்று போட்டுக்கொள்ளுங்கள். பணம் எடுத்தால் காசு வடிவில் சொத்து கூடும், எனவே கூடும். அதே போன்று யாரிடம் எடுக்கிறோம்? கடன்பட்டோரிடம் எடுக்கிறோம், எனவே கடன்பட்டோர் எனும் சொத்து குறையும். எனவே கூடி குறையும், கூடும் மற்றும் குறையும், இரண்டும் போட வேண்டும். இதில் மாற்றம் இல்லை, மாறாது. இதில் மாறாது. கூடி குறையும் என்று போடலாம் பக்கத்தில். அடுத்தது பெற வேண்டிய வாடகை வருமானம். பெற வேண்டியது ஒரு சொத்து, எனவே சொத்து கூடும், பெற வேண்டிய சொத்து கூடும். வருமானம் என்பது உரிமையை கூட்டும், எனவே உரிமையை கூட்டும், கூடும். இங்கே மாறாது, மாறாது. பாருங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நாங்கள் பதிந்து விட்டோம். முதலாவது பாருங்கள், உரிமையாளர் மூலதனமிட்டால் சொத்து கூடும், உரிமை கூடும். வங்கி கடன் எடுத்தால் சொத்து கூடும், பொறுப்பு கூடும். உரிமையாளர் பற்றினால் சொத்து குறையும், உரிமை குறையும். விற்பனை தரகு வருமானம் எடுத்தால் காசு வடிவில் சொத்து கூடும், நாங்கள் தரகு வருமானம் என்பதனால் உரிமை கூடும். காப்புறுதி கட்டணம் செலுத்தினால் சொத்து குறையும், செலவீனம் என்பதனால் உரிமையை குறைக்கும். அட்டுறு சம்பளம் கொடுத்தால், அட்டுறு சம்பளம் ஒன்று இருந்தால் சம்பளம் என்பது ஒரு செலவு, செலவு உரிமையை குறைக்கும். அதே போன்று அட்டுறு சம்பளம் ஒரு பொறுப்பு, அட்டுறு என்றால் பொறுப்பு, எனவே பொறுப்பு கூடும். அடுத்ததாக பாருங்கள், கடன்பட்டோரிடமிருந்து பணம் எடுத்தால் காசு வடிவில் சொத்து கூடும், கடன்பட்டோர் வடிவில் சொத்து குறையும், மற்றவை மாறாது. பெற வேண்டிய வாடகை வருமானம், நிறுவனம் எங்கெங்கிருந்து பெற வேண்டுமோ அது அனைத்தும் சொத்து, எனவே சொத்து கூடும். பெற வேண்டியது ஒரு வருமானம், வாடகை வருமானம் வருமானமாகும், எனவே உரிமையை கூட்டும். இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம் மாணவர்களே? கணக்குகளை கொடுக்கலாம். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இந்த செயற்பாடுகளின் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த இரட்டை விளைவினை பார்த்து விட்டோம். எனவே இரட்டை விளைவு என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். இரட்டை விளைவு என்பது கூடுதல் அல்லது குறைதல் அல்லது மாறாது என்பதை வழங்குவதுதான். இதில் கணக்குகள் கேட்கின்ற முறையின் அடிப்படையில் சொத்து பொறுப்பு உரிமையில் ஏற்படும் மாற்றம் என்ன, அதே போன்று சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்று கேட்டால் அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் விடைகளை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இரட்டை பதிவினை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பார்க்க வேண்டும். எனவே அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.